இப்போ நான் தூரத்தில் இருக்கிறேன், நான் ரொம்ப தள்ளி இருக்கிறேன் சார், உங்களோட அப்பாயின்மெண்ட் எனக்கு வேணும், என்னால் அங்கேருந்து நான் இங்கே ட்ராவல் பண்ணி வர முடியாது சார், என்ன பண்ணலாம் சார் அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி பார்க்கலாம் சார்? இதில் வந்து உண்மையாக உங்கள் வாழ்க்கையை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு நோக்கத்தில் வரும்பொழுது சரியான அவங்களுடைய ரேகையை வந்து வாட்ஸ்அப்பு இல்லை இதுமாரி அப்போல்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, இன்றைக்கி வாட்ஸ்அப் இது போன்ற ஒரு நவீனங்கள் இருந்தாலும் 10 வருஷத்துக்கு முன்னாடியில் 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் ஜெர்மன்லேருந்து வருவாங்க, அமெரிக்காவிலேருந்து வருவாங்க, வர மாட்டாங்க. அதாவது வந்து ஜெர்மன்லேயும் அமெரிக்கா இங்கெல்லாம் இருக்கிறவங்க வந்து வாழக்கூடியவங்க வந்து நாடு தூரம் பார்க்கணுன்னு வருவாங்க. எப்படி வருவாங்கன்னு கேட்டிங்கன்னா, மெயில் அனுப்புவாங்க, மெயிலில் உங்களுக்கு நம்ம ரிப்ளை பண்ணுறது மாரி வரும். அதில் வந்து இந்த இங்க் பேட் இருக்கு இல்லையா, ரேகை பேட், அதில் வந்து பேப்பரில் வச்சு அதை அவங்க ஸ்கேன் பண்ணி அதுக்கப்புறம் அதை மெயிலில் அட்டாச் பண்ணி அனுப்புவாங்க. இது வந்து நான் சொல்கிறது ஒரு 15 வருஷத்து காலத்துக்கு முன்னாடி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ இருந்த ஆன்லைனில் பார்க்கக்கூடிய முறைகள் வந்து ஸ்கைப்பு. இன்றைக்கி ஸ்கைப்லாம் யாரும் யூஸ் பண்ணுறதில்ல, அப்படி இருந்தது. அந்தமாரி முறையில் நாங்கள் பண்ணி கொடுத்தோம். இப்போ உள்ளவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதேமாரி வாட்ஸ்அப்பில் அவங்களுடைய சரியான அந்த ரேகையை வந்து அனுப்பி விட்டாங்கன்னா, அந்த ரேகைக்கான உள்ள ஓலைச்சுவடி இருக்குதா இல்லையாங்கிறத நம்ம ஜூம் மீட்டோ இல்லை இதுமாரி கூகுள் மீட்டு இப்படிலாம் உள்ள ஒரு முறையில் பார்த்து கொடுக்கலாங்க.